கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? உண்மையாக சந்தோஷமாக இருக்கவங்க மட்டும் கைகளை எடுத்து ஒரு அலையில சொல்லுங்கள். ஆமாம், இன்றைக்கி உண்மையாக சொல்லப்போனால் இந்த செய்தி ரொம்ப வித்தியாசமான ஒரு டாபிக். இந்த தலைப்பு நான் அப்படியே ஒரு இடத்துல போயிட்டுருக்கிறேன். ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த தலைப்பை நான் எப்படி சொல்கிறது, அந்த தலைப்பை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு நேற்று தான் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த வார்த்தைகளை நான் ஒவ்வொரு வேர்டாக எடுக்கிறேன். ஹலோ, வந்தவங்களை நான் ரொம்ப உண்மையாக அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் வராதவங்களை குறித்து வருந்துறேன். ஆனால் வந்தவங்களுக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை கத்த தரப்போகிறார். கை தூக்க மாட்டியா? ரயிலு நானே எனக்கு சேர்த்து தான் ஆண்டவர் பேசியிருக்காரு. நான் இந்த 3 o'clock இயர்லி மார்னிங் இந்த ப்ரேயர் முடித்து இந்த வசனத்தை எல்லாவற்றையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் மெடிடேஷன் ஆண்டோடைய சமூகத்தில் மெடிடேஷன் பண்ணி ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரே உண்மையாக இவைகளிலிருந்து எனக்கு ஃபஸ்ட்டு விடுதலை தரும், அப்போ தான் நான் பேச முடியுங்க. சாய், இப்போ எல்லாருக்கும் கேட்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கீங்க. என்ன தலைப்பாக இருக்கும்? சத்துரு வைக்கிற தலைப்பு, ஆனால் தேவன் நம்மை கொடுக்கிற தலைப்பு. எல்லாருடைய வாழ்க்கையில் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நீங்கள் நினைக்கிறேன் ஃபேமிலியாக வந்தவங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸட். இன்னைக்கு மாறினத பிலீவர்ஸ் வராதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க அதில் தான் இருக்காங்க, அவங்க விடுதலை ஆக முடியாது. ஆனால் வந்தவங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் இந்த மாற்றத்தை தரப்போறார். நீங்கள் இதை சொல்ல சொல்ல அல்லேலியானா நான் கையை தூக்கு, கையை கீழே போடு, கை அவசியமே இல்லை. அப்படி தூக்கிட்டீங்கன்னாவே ஒவ்வொரு வாரம் சொல்லணும் அவசியம் இல்லை. விரக்தியா விருத்தியா? கைகளை தட்டி இந்த வார்த்தை எனக்குள்ள இந்த ரேமா கிடைச்ச போது, விரக்தி இது பிசாசு கொண்டு வருவது, விருத்தி. இன்னைக்கு விரக்தி என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலே வருகிறது. விரக்தி மலையாளத்தில் ஹிந்தியில் சொல்வது நிராஷா, நிராஷா, பராஜயம், தோல்வி நிறைய இருக்கு. நிறைய உங்களோட பேசு. இன்னைக்கு ப்ராமிஸ் வேர்டு கேட்க ஆசைப்படுறீங்க. ஆனா ஒன்னு சொல்றேன், விரக்தி எனக்குள்ள இருக்கிற மனசு பேசுது. விரக்தி எனக்குள்ள இருக்கிற மனசாட்சி என்னை கூட பேசிட்டே இருக்கு. விருத்தி எனக்குள்ள இருக்கிற ஆவி பேசுது. எனக்குள்ள இருக்கிற விரக்தி எனக்குள்ள இருக்கிற சரீரத்தின் மாம்சத்திலிருந்து வரக்கூடியது. ஆனா விருத்தி ஆவியானவர் ஆவியோட கனெக்ட் பண்ணியிருந்தான்னா நாளைக்கு எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் இப்ப ஒரு பயத்தில் உட்கார்ந்து இருக்க. என்னப்பா டாக்டர் என்ன சொல்ல போறாங்களோ, நாளைக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது, இன்னைக்கு போற காரியம் எப்படி இருக்க போதோ, என்ன பிடிக்குமா பிடிக்காதா, என்னுடைய முகத்தை பார்க்குற என்னுடைய சுச்சுவேஷன் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஆண்டவர் பேசணும். நிறைய ப்ரேயர் இருக்கு உங்களுக்குள்ள. இப்போ சொல்றேன், உன்னுடைய விரக்தி பிசாசு உன்னுடைய லைஃப்ல எல்லா இடத்துலையும் உன்னை குறைச்சி உன்னை அழுத்தி வச்சிருந்தான். எங்க அப்பா சொல்றாரு, டேய் நீ விரக்தியில வந்திருக்கிற, நான் உன்னை விருத்தியாக்க போறேன். நீ விரக்தியில வந்திருக்கிற, லைஃப்ல விரக்தியில வந்திருக்கிற, நான் உன்னை விருத்தியாக்க போறேன். எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்பேண்ட், உன்னை ஒரு விகாசத்துக்கு நேராக. விகாஸ் என்றால் ஒரு பெரிய ஒரு லெவல் சேஞ்ச், உன்னை லெவல் சேஞ்ச். அப்படின்னா 1லிருந்து 2, 2லிருந்து 4 மாறணும், 4லிருந்து 0 போயிடக்கூடாது. இதுதான் நிராஷா. உங்களோட நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் விரக்தி எதுலெல்லாம் வருதுன்னு பார்த்து உங்களோட பேசுறேன். நினைப்பதை அடைய முடியாததால் அல்லது தீர்வு காண முடியாத பிரச்சனையால் செய்வதறியாது தவிக்கும் நிலை, இதுதான் விரக்தி.
விரக்தி என்றால் என்ன சொல்லுங்க? நினைப்பதை அடைய முடியாததால். விரக்தி எதனால் வருது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் வருகிறதையா? நான் என்னுடைய வாழ்க்கை குறித்து நினைத்த காரியம் நடக்கவில்லை என்றால் அது நினைத்த அடைய முடியாததால். நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும்னு நினைச்சேன், அந்த சப்ஜெக்ட் என்னால் எடுக்க முடியல. ஒருவேளை நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஹலோ சோத்திரம், நான் டாக்டர் ஆகணும் விரும்பினேன், ஆனால் என்னால் டாக்டர் ஆக முடியல. நான் இன்ஜினியர் ஆகணும் விரும்பினேன், ஆனால் என்னால் இன்ஜினியர் ஆக முடியல. நான் நினைச்ச வாழ்க்கை என்னால நான் நினைப்பதை அடைய முடியவில்லை என்றால், நான் நினைத்த காரியம் என்னால் சாதிக்க முடியவில்லை என்றால், நான் நினைத்த காரியம் என்னுடைய திங்கிங்ல என்னோட மைண்ட்ல இருந்தது, என்னுடைய செயல்களை பார்க்கவில்லை என்றால் ஒரு விரக்தி. அது ஃபேமிலி லைஃப், பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய படிப்பில் நான் இவ்வளவு மார்க் எடுக்கணும், அச்சீவர், நான் அச்சீவ் பண்ணணும், நான் ப்ரே பண்ணனல்ல, நான் ஜெபிச்சேன் தானே, நான் வேதம் வாசிச்சேன் தானே, ஆண்டவரிடத்துல உண்மையா இருந்தேன் தானே, பரிசுத்தமா இருந்தேன் தானே, ஏன் எனக்கு நடக்கல? ஹலோ 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 யாரோ ஒருத்தர் உன்னை பேசி இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் உன்னை பார்த்து இரிட்டேட் பண்ணிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் உன்னை டிமரலைஸ் பண்ணிருப்பாங்க. உன்னால நீ நினைச்சது ஏன் உன்னால நடக்கல? நீ கிறிஸ்தவ தானே, உன் ஜெபம் ஏன் கேட்கப்படல? அப்படி கேட்கும்போது நீயே ஆண்டவர் பிள்ளை, உன் புருஷன் ஏன் இப்படி? நீயே ஆண்டவர் பிள்ளை, உன் கணவன் ஏன், உன் மனைவி ஏன் இப்படி? யாரோ ஒருத்தர் சொல்லும் வார்த்தை, நான் நினைப்பதை அடைய முடியாததால் அல்லது தீர்வு காண முடியாத பிரச்சனை. தீர்வே இல்லை. ஆமாவா இல்லையா? கடனுக்கு தீர்வு இல்லையா? வேலைக்கு தீர்வு இல்லையா? படிப்புக்கு தீர்வு இல்லையா? பொருளாதாரத்துக்கு தீர்வு என்றால் ஒரு கணக்கு போட்டவங்களுக்கு தெரியும். மேல அவன் ஈக்குவல் டு போட்டு பிளஸ் போட்டு கடைசியா பாத்தீங்கன்னா சமப்படுத்தி கீழே வந்து டோட்டல் போட்டு அந்த இடத்துல போடுவோம் பாரு, அதுக்கு தான் தீர்வுன்னு. சார் எனக்கு ஒரு தீர்வே இல்லாம இருக்குது. கரண்ட்டுக்கு பிளஸ் மைனஸ் தேவை, அப்படிதான் இப்ப டிபார்ட்மெண்ட். நான் மைனஸா இருக்கிறேன், ஆண்டவர் குறிய போட்டு அதுல பிளஸ் ஆக்கி பிளஸ் மைனஸை சேர்த்து ஒரு எலக்ட்ரிக் பவரை கொடுக்கிறாரு. என் லைஃப் இன்னும் மைனஸாவே இருக்குது. அப்ப நினைத்த காரியம் ஏன் முடியல? ஏன் பிளஸ் எனக்குள்ள இல்லையா? கேள்விகள் நிறைய உட்கார்ந்து வச்சிருக்கீங்க, விடை தெரியாத நிறைய கேள்விகள் இருக்கு. இது நடக்காது நிறைய தூக்கி மூட்டை முடிச்ச கட்டி தூக்கி போட்ட நிறைய காரியம் இருக்கு. தயவு செய்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், உண்மையாக வராதவங்களை நினைக்கிறேன் நான். இப்போ ஏன்னா என் சபை மக்களை பற்றி எனக்கு தெரியும்ல, நினைக்கிறேன். அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு பாண்டில் இருக்காங்க, பாண்டில். அந்த பாண்டிலேருந்து வெளியே வர முடியல, அவங்கள கட்டி வச்சிருக்குது. ரியலாக சொல்கிறேன். ஒருவேளை அவங்க நினச்சிக்குவாங்க யூடியூப்பில் நம்ம செய்தியை கேட்டுக்கலாம். தயவு செய்து நீங்கள் நினைக்காதீங்க, யூடியூப்பில் என்ன செய்தியை கேட்டாலும் அந்த பிரசன்ஸை நேரில் வந்து உட்கார்ந்து கேட்குற அந்த சத்தியத்தை, அதாவது ஆண்டவர் யூடியூப்பில் போய் பார்க்கணும்னு எங்கேயாவது பைபிளில் போட்டிருக்கா? கிடையாதுங்க. இந்த பேப்பர், இந்த பைபிள் பேப்பர் இருக்குது, இதில் ஆண்டவர் இல்லை. அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது இந்த அசைன்மெண்ட் போடுற மாதிரி தான். சரிதானா? அரிசின்னு பேப்பரில் எழுதி சாப்பிட்ட பசி அறியுமா? அந்த மாதிரி தான் யூடியூப் செய்தி. நிறைய பெரிய இழப்புல இழந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு முக்கியமான ஒரு டாபிக் திரும்பி உங்களோட பேசுறேன். நினைப்பதை அடைய முடியாததால் அல்லது தீர்வு காண முடியாத பிரச்சனையால் செய்வதறியாது தவிக்கும் நிலை. என்ன செய்வதென்று தெரியல. உதாரணத்திற்கு உங்க கணவனிடத்தில் நீங்க பேசி பார்த்த சில ரகசிய காரியங்களை சொல்லி அவரை திருத்த முடியவில்லை. உங்கள் தீர்வு 0 நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மனைவியிடத்தில் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லி பார்த்தீர்கள், பேசி பார்த்தீர்கள், அன்பாய் நடந்து பார்த்தீர்கள், உங்களோடு உபதேசித்து பார்த்தீர்கள். சொன்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் அதை திருத்த முடியாத சில சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்கள். நினைத்தது நடக்காததுனால, தீர்வு கிடைக்காததுனால விரக்தி. வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில விரக்தி, படிப்புல விரக்தி. படிப்பது நான் நினைப்பது நடக்கல. நான் படிக்கிறேன் நினைக்கிறேன் ஆனா எழுத முடியல. படிக்கிறேன் நினைக்கிறேன் ஆனா அதை சம் செய்ய முடியல. படிக்கிறேன் நினைக்கிறேன் ஆனா என்னால கோல் அச்சீவ் பண்ண முடியல. ரியலி நான் படிக்காத பிள்ளை இல்லை, நான் எழுதாத பிள்ளை இல்லை. நான் ஜெபிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவருக்கு ஹோலியா தான் இருக்கேன். லைஃப்ல ஏன் அடுத்த லெவல்ல நான் அந்த காரியத்துல தீர்வு காண முடியல? ஏன் எனக்கு ஒரு விடை இல்லை? ஏன் எனக்கு ஒரு ஆன்சர் இல்லை?
இன்னைக்கு அப்பா சொல்றாரு, விரக்தி பிசாசு கொண்டு வருகிற தந்திரம். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த முக்கிறதும் சப்புறது நிறைய இருக்குது. நிறைய முக்கிட்டு இருக்கீங்க. நடக்குமா? அதெல்லாம் இப்படியே நீ சப்பி முக்கி இருந்து செப்டம்பர் மாசம் பக்கத்துல 1ஆம் தேதி வந்துட்ட. அப்பாடா, இன்னைக்கு அப்பா சொல்றாரு, தீர்வே இல்லாதவைகளுக்கு இன்னைக்கு தீர்வு கொடுக்கிற நாள் இது. இவ்வளவுதானா? ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் யாருமே கொடுக்க முடியல. எந்த அதிகாரினால கொடுக்க முடியல, எந்த டாக்டரால கண்டுபிடிக்க முடியல, என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனால கண்டுபிடிக்க முடியல, என்னை கட்டி கொடுத்த என்னுடைய அப்பா அம்மானால பிடிக்க முடியல, ஆமென், என்னை கட்டி வந்த என் மனைவினால என்னை புரிஞ்சுக்க முடியல, என் கட்டி கொடுத்த என் புருஷனால என்னை புரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு தீர்வில்லாத வாழ்க்கை. ஏன் 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 எதற்கு எதற்கு எதற்கு? இன்னைக்கு ஆண்டவரோடு பேசுறார். உன் நிலைமையை மாற்ற வந்திருக்கிறார். கைகளை வைத்து இன்னைக்கு பிள்ளைங்கிட்ட கேளுங்க, எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் சொல்லு மேக்ஸ். பிள்ளைங்கிட்ட கேளுங்க, எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், எதுங்க சயின்ஸ்னு. இது ரெண்டுமே டஃப்பான சப்ஜெக்ட். ஆனால் எந்த பிள்ளை மேக்ஸ் சயின்ஸில் நல்லா படிக்குதோ அந்த பிள்ளை எல்லாத்துலையும் டச் பண்ணிடும். ஏன்னா பிரெயின் நிறைய ஒர்க் ஆகுமா. யார்கிட்ட வேணா போய் கேளுங்க. ஆனால் பிசாசு எது மூலஸ்தானம், எந்த இடத்துல ஒரு அஸ்திபாரம் இருக்கோ அதைத்தான் டச் பண்ண பார்ப்பான். உனக்கு அறிவு எங்க உருவாகுதோ, எங்க உனக்கு கணக்கு போடுறதுக்கு எங்க மைண்ட் வருதோ அதை நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டனா மற்ற சப்ஜெக்ட் எல்லாம். எல்லாரும் என்னிடத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. ஹலோ ஹலோ, பேரண்ட்டுக்கு என் மேல நிறைய பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. என் பையன் அதை செய்வான்னு, ஆனா செய்ய முடியல. எங்க அப்பா சொன்னதை என்னால செய்ய முடியலங்கிற ஒரு பாரத்தோடு உட்கார்ந்து இருக்கிறேன். கர்த்தர் உனக்கு ஒரு தீர்வு தர இன்னைக்கு வல்லவராக இருக்கிறார். என் தாய் என்னிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறான். இந்த மார்க் வாங்குவேன், இந்த பணத்தை கொண்டு வருவேன், இந்த பொருளை நீ கொண்டு. ஹலோ ஹலோ, இன்னைக்கு சொல்றேன், உன் கணவன் நினைக்கிறது உன்னால செய்ய முடியலதா, உன் பிள்ளை எதிர்பார்க்கிறது உன்னால செய்ய முடியலதா, இன்னைக்கு ஒரு தீர்வை தருகிறான். விரக்தி. எப்பெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விரக்தி அவன் அடைகிறான்னா, ஒரு மனுஷன் பராஜயப்படுന്നത് ആരും ആഗ്രഹിക്കില്ല. நான் தோல்வி அடைவதை விரும்புவதே இல்லை. ஒரு எக்ஸாம்ல ஒரு மார்க் குறைஞ்சிச்சுன்னா கூட, ஆமா நான் இந்த மார்க்கை விட காரணம் அதை கவனிக்கல, என்னுடைய கேர்லெஸ் மிஸ்டேக், எந்த பிள்ளையும் சொல்லாது. வருமானத்தில் இந்த மாசம் குறைஞ்சிருச்சுன்னா ஏன் காரணம், உண்மையான காரணம் எந்த பிள்ளையும் சொல்லாது. தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமுடையவர்கள் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். வாய்ப்பே இல்லை. நீ தோற்று போகணும்னு சத்துருடைய தந்திரம். நீ படிப்புல தோற்கணும். சிறுவயதுதான் அப்படி தோற்று போனோம், வாலிபத்திலாவது ஜெயிச்சிடலாம், தோற்று போனோம். உன் வயசு எவ்வளவுமா? உன் வயசுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீ ஜெயத்தை பார்க்க முடியல. தோல்வி தோல்வி தோல்வி. வெளியே நான் சிரிச்சுக்கிறேன், வெளியே நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி, நீங்க அப்பா நீங்க ஜெபிச்ச ஜெபத்தை பலிபீடத்துல ஆன்சர் கொடுக்க ரெடியா இருக்காரு. தோல்விதான் தீர்வா? பேசி பார்த்தா ஜெயிக்க முடியல, நடந்து பார்த்தா ஜெயிக்க முடியல, போய் பார்த்தா ஜெயிக்க முடியல, வாழ்ந்து பார்த்தா ஜெயிக்க முடியல, நடந்து பார்த்தா ஜெயிக்க முடியல, மிங்கிளாகி பார்த்தா ஜெயிக்க முடியல. சரி, என்னென்ன மாத்திக்கலாம்? அப்பவாவது தோல்வி. வாய் தோல்வியை மனசு ஏத்துக்காது, மனம் ஏத்துக்காது. ஆனா ஜெயிக்க முடியாது, அங்கதான் மைனஸ். இன்னைக்கு ஜெயிச்ச மாதிரி இருக்கும், சாயந்தரம் ஆறுக்குள்ள சோர்ந்து போயிருவீங்க. மனம் விரக்தி வருவது முதலாவது தோல்வி நிமித்தமாய். படிப்புல தோல்வி, வியாபாரத்தில் தோல்வி, பொருளாதாரத்தில் தோல்வி, அடிக்கிட்டே போன குடும்ப வாழ்க்கையை தோற்று போன மாதிரி தான் இருக்கும். லட்சங்கள் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும், கையில் ஒண்ணு நிக்காது. பொருளாதாரத்தில் ஓஹோன்னு இருந்த மாதிரி இருக்கும், ஆனா எதுவுமே இருக்காது.
அடிக்கடி வருகிற பலவீனங்கள், அடிக்கடி வருகிற வியாதிகள். யாரோ சொன்னாங்க, ஒரு ஆண் படுத்தாங்கூட அவங்க ஃபேமிலி எப்படி ரன் ஆயிரும். ஆனா ஒரு பெண் படுக்கைக்கு அவள் இயலாம, அவளுடைய முடியாம, அவள் வியாதி வந்து படுத்துட்டா, அந்த ஒரு பெண்ணு நிமித்தமாய் குடும்பமே படுத்து கிடக்குமா, எழும்ப முடியாது. ஒரு ஆண் படுத்தா கூட ட்ரீட்மெண்ட் அந்த பொண்ணு வந்து செஞ்சிருவா, அந்த மனைவி வந்து தாங்கிடுவா, அந்த மனைவிக்கு தாங்கக்கூடிய பவர் வந்துடும். ஆனா ஒரு பெண் இயலாமை, ஒரு முடியாமை, ஒரு வியாதி, ஒரு பலவீனம், ஒரு சோர்வு, ஹலோ, பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆதாமினுடைய வாழ்க்கையில ஏவாளை தோல்வியடை செய்ததினால் தான் ஆதாமினுடைய வாழ்வை தோல்வி, ஏமாற்றம், தேவனை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரொம்ப பாரத்தோடு இருக்கீங்க. நான் சொல்றேன், ஏன் ஒரு மனிதனோட வாழ்க்கையில விரக்தி வருவதற்கு காரணம் நம்பர் 1 தோல்வி, 2வது அவமானம். 2வது என்னதுங்க? இந்த நோட்ஸ் எல்லாம் நான் ஒரு வாரமா நான் எடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க அப்படி வேடிக்கை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதிக பிரசங்க யாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் எழுத மாட்டீங்க. இதெல்லாம் நோட்ஸ் எடுங்கப்பா, உங்களுக்கு தேவை. அப்போதைக்கு போய் எடுத்து நோட்ஸ் எடுங்க. இங்கே ஆண்டவரை காட்டில் ஒரு பெரிய ஆள் யாரும் கிடையாது. உங்களோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. நேற்று பேசி நீங்கள் மறந்து போயிடுது. இன்னைக்கு கேட்குற செய்தி நாளைக்கு மறக்காமல் இருக்குன்னா நோட்ஸ் எடுங்க, தேவைன்னா. இல்லைன்னா நீங்கள் இதில் ஜெயிக்க முடியாது. 2வது என்னதுங்க? அவமானம். ஹலோ, நீ விரக்தி அடைய காரணம் அவமானப்பட்டதுனால. நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கிற. ஏன்? எந்த மனுஷன் எங்க அதிகமா உடைவான் தெரியுமா? அவன் சிறு வயது முதல் அவன் வாலிப வயது வரைக்கும் அவன் உடைகிற முதல் இடம். சத்தமா சொல்லுங்க, நீங்க அவமானப்பட்டது நீங்களே சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சத்தமா எங்கேயாவது கேட்க மாட்டேங்குது. யாருமே அவமானப்படலையா? சந்தோஷப்பட்டு தான் இருக்கீங்களா? எங்க அவமானப்பட்டீங்க ஃபர்ஸ்ட்? அட பேசுங்களா, தமிழ்ல தானே கேட்குறேன். சார் ஃபேமிலியில் சார், ஸ்கூலெல்லாம் அப்புறம் தான் சார். நீ பெற்ற தாய் உன்னை உடைக்கிற வார்த்தை பேசும்போது தாங்காதுங்க. டீச்சரும் கூட ஸ்கூல்ல நீ சொல்ற, இந்த கிளாஸ்ல 1 வருஷம் மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்டோட இருக்க போற, இந்த மிஸ் உனக்கு 1 வருஷம் தான் இருக்க போறாங்க. ஒரு மனுஷன் எங்க முதல் அவமானம் தொடங்குதுன்னா, குடும்பத்துல அவங்க அப்பா கிட்ட. அம்மா மூலமா எந்த பிள்ளை அப்பா அம்மா மூலமா அவமானப்படுதோ அந்த பிள்ளை தன்னுடைய ஃபேமிலி லைஃப்ல வரைக்கும் அது யோசிச்சு எனக்கு தான் யாருமே இல்லை, எங்க அப்பா எனக்கு கேட்கலையே, எங்க அம்மா இனி இப்படி வளர்த்தலையே. ஹலோ, எங்க அக்காவை நல்லா நடத்திட்டு, எங்க அண்ணனை நல்லா நடத்திட்டு இருக்கா இல்லையா? இப்ப நல்லா யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு சொல்றது அவ்வளவு கிளிப்புள்ள மாதிரி சொன்னதுதான் திருப்பி சொல்லுங்க. நீ அவமானப்படுது உன் வீட்டில் தான் நீ அவமானப்பட்ட. கேட்டா நீ ஜெபிக்கலன்றுவாங்க, கேட்டா நீ பரிசுத்தமா வாழலம்பாங்க. உன்னுடைய தோல்வியவே சொல்லி சொல்லி காண்பிக்கிற முதல் இடம். நம்ம சொல்லுப்பா, உன் வீடு உன்னை நல்லா தூக்கி எடுத்துச்சா? உன் அண்ணன் தான் அவமானப்படுத்துவான், உன் தம்பி தான் உன்னை அவமானப்படுத்துவான், உன் அம்மா அப்பா தான் உன்னை அவமானப்படுத்துவான். அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் பாரு, வெட்டி வச்சு தண்டச்சோறு பேர் வாங்குறதெல்லாம் வீட்டுல இருந்து, இந்த கிரெடிட் வந்ததெல்லாம் வீட்டுல இருந்து தான். சோம்பேறி இந்த பேர் வந்தது வீட்டுல இருந்து தான். கையில் ஆகாதவன் இவெல்லாம் எப்படி நல்ல வேலை செய்யறான், இனியும் தான் இருக்கிறீ சோம்பேறி, தூங்கிட்டே இருக்கா. ஹலோ, உங்களுடைய மௌனம் நாம் அதை சம்மதம் என்று நான் நம்புகிறேன். ஆமேனா? அவள எப்படி தலையை சீவரா பாரு, அவள முகத்தை எப்படி வச்சுக்கிறா பாரு, அவள பாரு காலங்காத்தால எந்த சொன்ன எப்படி கூட்டிடுறா பாரு, அவள எப்படி பாத்திரம் கழுவுறா பாரு, அவள இந்த எல்லாம் சிறு வயதிலிருந்து கேட்டது. அவள எப்படி பேரண்ட்ஸை கவனிக்கிறாங்க பாரு.
ஊரை சுத்திட்டே இருக்கான், ஊரை சுத்திட்டே இருக்கான். அவமானம் ஆரம்பித்தது உன்னுடைய ஃபேமிலியில, அடிஸ்தானத்திலிருந்து, அடித்தளத்திலிருந்து நீ அவமானப்பட்ட. நீ ஆகாதவன், நீ வளர மாட்ட. அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ல சொல்லுவாங்க, 2 எருமை மாடு வாங்கி தரேன்டா மேயின்னு. எங்க சொல்லுவாங்க? சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ எருமை மாடை மேய்க்கிறீங்க பிரதர், எருமை மாடை மேய்க்கிறீங்களா? ஆமாங்கிறீங்க. என் டீச்சர் சொன்னது நடக்கலை, கரெக்டா இல்லையா? அதை சொல்ல. உன் டீச்சர் சொன்னது நடந்துதா? எருமை மாடை மேய்ச்சிட்டு இருக்கிற கழுதைவா? எத்தனை பேர் வாங்கியிருக்க? கழுதை, எருமை, மாடு, டேஷ் டேஷ் டேஷ். உங்களுக்கே தெரியும் அவமானம் எவ்வளோ பட்டிருப்பீங்கன்னு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அவமானம், பணம் இருக்கவும் முன்னாடி அவமானம், பணம் இல்லாதனால அவமானம், ஃபீஸ் கட்டுனதுனால அவமானம், ஃபீஸ் கட்டாமல் இருந்ததுனால அவமானம். சாப்பாடு நம்ம போய் சத்து நம்ம சாப்பிட்டுருப்போம், அவன் சோத்தை கொண்டு வருவான், அவன் டிசைன் ட்ரெஸ் போடுவான், அவனுக்கு கையில் இருக்க பணத்தை வச்சு செலவு பண்ணியிருப்பான். பணம் அந்த இடத்துல அவமானப்படுத்தி இருக்கும் ஃபேமிலியை. இன்னும் ஸ்கூல்ல இதெல்லாம் சிறு வயதில் சொல்லிட்டு இருக்கிறேன். வாலிப வயது சொல்ல வேண்டாம், வாலிபன் ஆக ஆக வெக்கப்பட்டு கூனி குறுகி, ஹலோ உன் படிக்கிற காலம் இல்லை, படிக்காதவளா இருந்தாலும் சரி, இந்த வாலிபத்தில் அங்க நின்னா பேச்சு, இங்க நின்னா பேச்சு, அங்க யாட்டியா பேசுனா ஒத்து பேச்சிருப்பான், இங்க வச்சு கோர்த்து விட்டுருப்பான், இவளோட கோர்த்திருப்பான், அவனோட கோர்த்திருப்பான். நிறைய கோர்த்து 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 பேசியிருப்பான். இது பள்ளிக்கூடத்திலே ஆரம்பிச்சிருச்சு. நீ அவமானப்பட்ட இடம் உன்னுடைய வீடு என்று முதல். இரண்டாவது, நீ அவமானப்பட்ட இடம் உன்னுடைய பள்ளி சாலை, கல்வி சாலையிலே. படிச்சவன் ஒரு மாதிரி மாத்தியார் டீச்சர் ட்ரீட் பண்ணுவாங்க. அவனெல்லாம் பாரு எப்படி மார்க் வாங்குறான், நீயும் தான் தண்டச்சோறு, என்னடா மார்க் வாங்குற? அவனால எப்படி இங்கிலீஷ் படிக்கிறான், நீ என்னடா இங்கிலீஷ் படிக்கிற? சார் அவமானம் பள்ளிக்கூடத்துல. அவமானம் எங்க வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில். எங்க அப்பா என்னை அவமானப்படுத்தினார். என் அழகு கருப்பி கரும்பி கருவாயா, என்னுடைய கேரக்டர் வச்சு எங்க அம்மா என்னை அவமானப்படுத்தினார். என்னுடைய நேச்சர் வச்சு என்னை அவமானப்படுத்தினான். ஒருவேளை நான் நொண்டி நடந்திருப்பேன், நொண்டின்னு எங்க அம்மா சொன்னா. நல்லா சாப்பிட்டுருப்பேன், சாப்பாட்டு ராமன் சொல்லி இருப்பா. கூட இருக்கிற அண்ணன் நல்லா ஆக்டிவா இருப்பான், இவன் கொஞ்சம் மந்தியா இருப்பான். அவன் பாரு எப்படி வேலை செய்யறான், நீ சுறுசுறுப்பாவே இருக்கிறது இல்ல. யார்கிட்ட போனா சொந்தங்க முன்னாடி அது அப்படித்தான் அப்படித்தான் சாணி மாதிரி உட்காரும். எப்படி பேசுனாங்க சார்? நீ இரிட்டேட் ஆனது ஒரு ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுது. சொல்லுங்கம்மா, உண்மையா இல்லையா? நீ எங்கேயோ போய் அச்சீவ் பண்ணிருக்க வேண்டிய இடம் முடிஞ்சிருச்சுல. இப்போ நீ நினைக்கும் போது எங்க அம்மாவுக்கு நான் ஆகாதவன் ஆகிட்டேன், எங்க அப்பாவுக்கு நான் ஆகாதவன் ஆகிட்டேன். அவன் கொடுத்ததுனால, அவன் நல்ல வேலை செஞ்சதுனால அவங்க ஃபேமிலி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னை எங்க அப்பா அம்மா தூக்கி தூக்கி என்னை எரிஞ்சாங்கல்ல. ஃபேமிலியில் அவமானம். ஃபேமிலிக்கு நிறைய இருக்கு, நான் சொல்லணும் டைம் போயிடும், எனக்கு டைம் கிடையாது. செகண்ட் பாயிண்ட், எங்க அவமானம்? சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது அவமானங்க, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் என்ன திட்டிட்டு இருப்பாங்க. எனக்கு வராம எத்தனை முறை நான் கஷ்டப்பட்டிருப்பேன், வராம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ட்ரவுசர் கிழிஞ்ச ட்ரவுசரை போட்டு போகும்போது மற்றவங்க முன்னாடி எப்படி பேசியிருப்பாங்க. ஒரே ஒரு ட்ரவுசரை வச்சுட்டு போயிருப்போம், ஒரே ஒரு பாவாடை தாவணி. அன்னைக்கு பாவாடை தாவணி தானே. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா நல்ல சாப்பாடு கிடைக்கும், ஒரு கல்யாணம் ஒரு விருந்து வந்தா ஒரு கறி விருந்து கிடைச்சு நல்லா சாப்பிடலாமே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அன்னைக்கெல்லாம் கறியெல்லாம் ஆட்டுக்கறி காக்கில வாங்குவாங்க. நினைச்சு பாருங்களேன், ஒவ்வொருத்தர் ஸ்பெஷல் போஜனம் கொண்டு வருவாங்க. ஒரு தீபாவளிக்கு அவங்களுக்கு நிறைய பட்டாசு வாங்கி கொடுத்துருப்பாங்க. நீங்களும் வளர்ந்த வளர்ப்பை கற்பனை பண்ணி பாருங்க. உங்க ஸ்கூல்ல, அடுத்தது காலேஜ். உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மேல, உன்னுடைய கலர் மேல, உனக்கு நல்ல கரெக்டா இங்கிலீஷ் பேச முடியாது, இல்ல நல்ல தமிழே சரியா வராது, அங்க அவமானப்பட்டிருக்கிற. பள்ளிக்கூடத்தில் அவமானம். அடுத்தது அவமானம் எங்க? காலேஜுக்கு அப்புறம்
வேலையில் அவமானப்பட்டிருக்கீங்க. எத்தனை அடி வாங்கின நீ? உன் முதலாளி உன்னை எத்தனை தடவை அடிச்சிருப்பான். சுற்றி தூக்கி உங்கள் அப்பா வீசினாரா? ஸ்பேனர் வீசினாரா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு தெரியும், டிரைவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, கிளீனரை வந்து ராடுலேயே அடிப்பாங்களாம். அந்த ராடில் அடி வாங்கினா நீங்கள் டிரைவரு, நீங்கள் 4 லாரி வச்சுருக்காங்க. சரி, இப்போ கொஞ்சம் பேக்கில் வர டீச்சர்கிட்ட அடி வாங்காதவன் கை தூக்கி ஒரு அலையிலே சொல்லுங்க. இன்னைக்கு நான் கேட்கல, நம்ம ஏஜில் உள்ளவங்க கேட்கல. இன்னைக்கு பிள்ளைங்களை அடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டுருச்சு. சொல்லுங்களேன், அடி வாங்காத மக்கள். நான் நல்லா அடி வாங்கி இருக்கிறேன், அதனாலதான் இன்னைக்கு நிக்கிறேன். எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன் தெரியுமா? அவமானத்தை கண்டு கவலைப்படாதப்பா. நீ வேலை செய்யற இடத்துல உன்னை அவமானப்படுத்திட்டாங்க. அடுத்தது அவமானம் எங்கயா? சீக்கிரம் சொல்லுங்க. அடுத்த அவமானம், வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது திருமணம். அடிச்சாக்க கரெக்டா சொல்றான் பாரு பிரதர். நோ, திருமண வாழ்க்கையில ஒரு ஆமென் சொல்லுங்க. தம்பி, என்ன மாதிரி பொண்ணை பார்க்க வேண்டாம், பொண்ணை மாதிரி பொண்ணை பாரு. அவன் கல்யாணம் பண்ணும் போதே சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி பொண்ணை பாருன்னு இருப்பான். கடைசியில் பார்த்தா அவள் கட்டி வந்ததுக்கு அப்புறம் சுண்டாமையே ரத்தம் முகத்தில் வரும். எப்படி சுண்டுனா ரத்தம் வர மாதிரி பொண்ணை பாரு மாப்பிள்ள அப்படின்னு மச்சாங்கிட்ட சொல்லியிருப்பான், இல்லை புரோக்கர்கிட்ட சொல்லியிருப்பான், இல்லை அவங்க அப்பாட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லை, அம்மாட்ட சொல்லியிருப்பான். அம்மா சுண்டுனா ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான்டா ரத்தமே. வந்தவ இப்படி இருக்கிறவன் வந்தவளை எப்படி வச்சிருப்பான் தெரியுமா? நீ என்னத்தடி கொண்டு வந்த? உங்க அப்பா என்னடத்தி செஞ்சான்? என்கிட்ட இருக்கு பாரு, வீட்டை பாரு, என் இடத்த பாரு, என்ன பாரு, நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? கோபம் வந்துச்சுன்னாவே பொய் சொல்லக்கூடாது. ஆம்பளைங்க யாரத்தான் அதிகமா நினைச்சிருப்பீங்க? உங்க மனைவியை திட்டும் போது யார் அதிகமா வாயில வந்திருக்கோம்? ஐயோ நல்ல பிள்ளைங்க சொல்லுங்க. யார சொல்லுவோம்? நீங்க சொல்ல மாட்டீங்க. அங்க அடிக்கிறான் பாரு, உடனே உங்க அம்மா வளர்த்தினாலே அவ தான் இப்படி பேசி இருக்கிறா. அவ வளர்த்துறது வளர்ப்படி. அவமானம் ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா? கல்யாணம் பண்ணி உள்ள வரும்போது இவ அப்பா அம்மா வீட்டில் தான் அவமானப்பட்டுட்டோம். சோதரம் பள்ளிக்கூடத்தில் தான் அவமானப்பட்டோம், கல்லூரியில் அவமானப்பட்டோம், சரி வேலை செஞ்சு வேலை கிடைச்ச இடத்துல தான் அவமானப்பட்டோம். கட்டி வந்த வீட்லையாவது சந்தோஷமா இருக்கலான்னு வரும்போது எங்கேயும் இவள் குடும்ப வாழ்க்கையில விரக்தி, கணவன் மூலமாய். சரி வந்தவதான் நமக்கு சந்தோஷப்படுத்துவான். எங்க அம்மா தான் இப்படி சொன்னாலே, உன்னால என்னடா ஆகுது, என்னால கையில் ஆகுதான்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தினாலே, சரி வந்தவ சொல்லுவா, வாரம் வாரம் என்னை எப்படி வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாள். இல்லையா சார்? கோபம் வந்து அவங்க அம்மா அப்பாவை சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது உன்னுடைய உச்சகட்ட விரக்தியினால் அவங்க அப்பா அம்மாவை நீ சொல்லிட்டு இருக்கிற. அவங்க பெற்றோர்கள் வளர்த்தின வளர்ப்பு வளர்த்திட்டாங்க. வாழ்ற வீட்டில் நீ விரக்தியா இருந்தால் விருத்தியை பார்க்க முடியாது. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கட்டி கொடுத்துட்டாங்களேன்னு கேட்காம, இப்படிப்பட்ட பண்ண என் ஆண்டவர் விருத்தி ஆக்குவார்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இன்னைக்கும் அன்னைக்கே எங்க அப்பன் சொன்னா வேண்டான்னு, அன்னைக்கே சொன்ன எங்க அண்ணன் வேண்டான்னு, அன்னைக்கே அவ சொன்ன, இந்த நிறுத்திடு. நீ விருத்தி அடைய மாட்ட, விரக்தி அடைவ. உங்க 2 பேத்துக்கும் சேர்த்தி தான் சொல்றேன். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில நான் நம்புறேன், ஆமா நீ அவமானப்பட்டது போதும். சொல்லு, மனைவி கணவனை அவமானப்படுத்துறது போதும். ஆமென். கணவன் மனைவி அவமானப்படுத்துறது போதும். ஹலோ, நீங்க 2 பேர் சேர்ந்து உங்க குடும்பத்தை அவமானப்படுத்துறது போதும். உன் பெற்றோரை வேதனைப்படுத்துறது போதும். உன் பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்து சொல்லி அவமானப்படுத்துறது போதும். ஜாதியை சொல்லி அவமானப்படுத்துவது,
வாழ்ந்த வீட்டை அவமானப்படுத்துவது விரக்தி. கடைசி ஒரு அவமானத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் போயிடுறேன். கடைசி அவமானப்படுற இடம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லு, டைம் ஆகுது. அதுதான் குடும்பம் ஆயிடுச்சு. குடும்பத்துக்குள்ள அவமானம் எத்தனை வாங்கிட்டீங்க, அத்தனையும் தான். கடைசி அவமானம் சொல்லுங்க சாமி. அதெல்லாம் குடும்பத்தில் வந்துருச்சு. சொல்லுங்கப்பா, கடைசி அவமானம் எங்க போடுவீங்க தெரியுமா? சபையில. பாடுனா குத்தம், பாடாம இருந்தா குத்தம், ஜெபிச்சா குத்தம், ஜெபிக்கலினா குத்தம், தோத்திரம் பண்ணா குத்தம், தோத்திரம் பண்ணலினா குத்தம், நல்லா ஆராதிச்சா ரொம்ப ஆராதிக்கிறான் பாரு, ரொம்ப தான் குதிக்கிறான். ஆச்சா சரி, சைலண்டா இருந்தா கல்லு மாதிரி நிப்பா, ஏதோ பாவம் பண்ணிட்டு வந்திருப்பாளாட்டு, அதனால தான் முணு முணுனே ஜெபிக்கிறான். பாத்தியா, உங்களை தானே. பைபிள் சத்தமா படிச்சா எவளையும் வாசிக்க விட மாட்டா, இவன் மட்டும் படிப்பான், இவன் மட்டும் படிப்பான். வாசிக்க முட்டா திவுரு. நல்ல அபிஷேகம் கொடுத்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, வாசிக்க மாட்டாளாமா, வாசிக்க மாட்டா. முன்னாடி வந்தா குத்தம், அங்க உட்கார்ந்தா குத்தம், கீழே முட்டி போட்டா குத்தம், எந்திரிச்சு நின்னா குத்தம். நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். முன்னாடி நிக்கிற பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா குத்தி பேசுறாரு, பின்னாடி இருக்கிற விசுவாசி குத்தி குத்தி காமிப்பாங்க. பாரு, உன்னை பத்தி தான் பேசுறாரு, அவளை பத்தி தான் பேசுறாரு, இவனை பத்தி தான் பேசுறாரு. ஆமா, போன வாரம் பார்த்தாருல, அதுதான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. அட ஆமாவா இல்லையா? செய்திங்க வருதுன்னா பக்கத்துல பாரு, உன்னை பத்தி தான் பேசிக்கிறேன். அங்கிருந்து கை காமிக்கிறது பொண்டாட்டிய, இங்க வந்து நல்லா கேட்டுக்க. கண் சாடை காட்டுகிற நோவை உண்டாக்குறானா? கண்ணு இன்னும் நிறைய இருக்குது. பாட்டை பாடினா பாரு, குயில் மாதிரி பாடுறாங்கிறான். பாடலைன்னா எருமை மாதிரி கழுத மாதிரி பாடுறேங்கிறான். நீ அவமானப்படுற இடம் ஒருவேளை சபையா இருக்கலாம். ஐயா, நான் வளர்ந்த வீடு, குடும்பம், பள்ளிக்கூடம், கல்லூரி, வேலை செய்யற இடம், அடுத்தது கட்டின புகுந்த வீடு, வாழ்ற வீடு, எதுவா இருக்கட்டும், கடைசியா நான் எனக்கு ஒரு சந்தோஷம்னு ஒண்ணு கிடைக்கும் போது என் ஜெபம் எனக்கு விரக்தியா இருக்குதே, எனக்கு ஆராதனை விரக்தியா இருக்குதே. ஹலோ, பேசு. அம்மாவா இல்லையா? சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? நீங்க சொல்றேன், இவைகளது கத்தர் ஒரு விருத்தியை தரப்போகிறார். இவைகளது கத்தர் விருத்தி தரப்போறாரு. சபைக்குள்ள நீ அவமானப்பட்டிருப்ப, ஊழியன் மூலமாய் அவமானப்பட்டிருக்கலாம், விசுவாசிகள் மூலமா அவமானப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உனக்கு ஜெபிக்க தெரியாம உன்னை ஜெபத்தை ஒருவேளை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம், உன் பிரசங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம், உன் ஆராதனை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம். கிரிட்டிசைஸ் என்னது? கேவலமா பேசியிருக்கலாம், கிண்டல் பண்ணியிருக்கலாம், கேலி பண்ணியிருக்கலாம். அம்மா, நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ அவமானத்தை நிறைய சுமந்த, அடுத்தது நீ விரக்தி அடைய காரணம் வாழ்க்கையில எல்லாமே ஏமாற்றம். வாழ்க்கையில குடும்பத்தில் ஏமாற்றம், வேலையில ஏமாற்றம், படிப்புல ஏமாற்றம். நீ எழுதின மார்க் உனக்கு கிடைச்சிருக்காது, பிள்ளைங்க எதிர்பார்த்த வியாபாரத்தில் பண்ணின அந்த பொருள் வீட்டுக்கு வந்திருக்காது. அம்மாவா இல்லையா? சத்தமா சொல்லிக்கலாம். ஏமாற்றம். பிள்ளைங்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, இவன் சம்பாரிச்சு தருவான், வேலைக்கு போய் கடைசியில பார்த்தா அவன் பொண்டாட்டி வந்தோடனே மறந்துட்டு ஓடிடுவான். இவங்க அப்பா எல்லா கடனும் வாங்கி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். இவன் கடனை வாங்கினோடனே அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே என் புருஷன் கச்சேரிக்கு போறான்னு சொல்லி இவ்வளவு பாட்டுக்கு போயிடுவா. அந்த அம்மா நடு ஒரு வீட்டில் நிற்கும். ஏமாற்றம், பிள்ளை நிமித்தமா ஏமாற்றம். அம்மா கவனிக்கிறீங்களா? உங்க கணவன் நிமித்தமா ஏமாற்றம், உன் பிள்ளை நிமித்தமா ஏமாற்றம். நீ நிறைய ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிற. அம்மாவா இல்லையா? சத்தத்தை எடுத்து சொல்லுங்க. எல்லா இடங்களிலும் ஏமாற்றம் அடைஞ்சிட்டேயா. பணத்தை எத்தனை ஏமாத்திருக்கான் தெரியுமா? பல லட்சத்தை ஏமாத்திட்டான் ஐயா. என் அண்ணன் என் சொத்தை எழுதி ஏமாத்திட்டான், எங்க அக்கா என் சொத்தை ஏமாத்திட்டான். அப்படி சொல்ல போன நிறைய இருக்கு. என் நண்பன் என்னுடைய கூட இருந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப உயிருக்கு உயிரா நேசித்த ஒரு நண்பன் என்னை துரோகியா மாறிட்டான், ஏமாற்றிட்டான்.
ரொம்ப நல்லா பழகினா, எனக்கு விரோதமா சூனியம் வச்சுட்டான், எனக்கு ரொம்ப நல்லா பழகினா, அவன் என்ன நேசித்தவன் குதிங்கால தூக்கிட்டான். ஐயா, உன்னை தப்பா சொல்ற வேற யாரும் இருக்க மாட்டான். உன்னை நல்லா தெரிஞ்சவன் தான் உன்னை குறை சொல்லுவான். ஏமாற்றத்தோடு இருக்கியா, அது நிமித்தமாய் விரக்தி. நீ இந்த மாசம் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைச்சிருப்ப, கிடைச்சிருக்காது. அந்த ஏமாற்றத்தை கத்த நீங்க மாற்ற போறாரு. வாங்கிக்க, அந்த விடுதலை வாங்கிக்க. ஐயா, நீ ஏமாந்த இடத்துல ஏமாந்து போகாத தம்பி. நீ இவ்வளவு நாள் சம்பாதிச்ச பணம் எங்கடா? நீ சம்பாதிச்ச பொருள் எங்க பாப்பா? நீ வாழ்ந்த வீட்டில் நீ எவ்வளவு பணத்தை நீ கையில செலவழிச்ச? ஒரு எண்ணெய் செலவழிச்சா கவனிக்கிறோம், கேஸ் செலவழிச்சா கவனிக்கிறோம், ஒரு கரண்ட் அதிகமாக உபயோகிச்சா செலவழி பார்த்தா கவனிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தை நீ இழந்து உட்கார்ந்துருக்கிய. அப்பா அவங்க கூட பேசுறாரியா? நெக்ஸ்ட் சொல்லாண்டவர், என் குடும்பம் ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு, என் தொழில் எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு, என் நண்பர்களை என்னை ஏமாத்திட்டாங்க, என் உறவு என்னை ஏமாத்திருச்சு, செய்கிறேன்னு சொல்லி என்னை பின்னாடி தள்ளி விட்டுட்டாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இல்லை, நான் ஏமாறக்கூடாது, நான் விரக்தி அடையக்கூடாது. சொல்லு, நான் விருத்தி அடையணும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் விரக்தி ஏற்படும் நிலை, தோல்வி, அவமானம், ஏமாற்றம். அடுத்தது, இது மட்டுமே வாழ்க்கையாக அமையும் போது விரக்தி தான் ஏற்படும். எவருக்கும் நீங்கள் உயரும் வழியை உங்களால் அறிய முடியாத போது, நீங்கள் வாழும் வழியை அறிய முடியாத போது, நீங்கள் வாழும் வழியை அறியாத முடியாத போது, விருப்பமோ அல்லது தேவையோ கிடைக்காத போது விரக்தி. வாழும் வழி தெரியலனா விரக்தி அடைஞ்சிருவீங்க. நீங்க விரும்பின வழி உங்களுக்கு நடக்கலைன்னா விரக்தி அடைஞ்சிருவீங்க. ஆமாவா இல்லையா? உங்க வாழ்க்கையில விரும்பினது நடக்கலைன்னா என்ன ஆகுங்க? சொல்லுங்களேன். விரக்தி அடைவீங்க. அனுகூலமற்ற எதிர்பார்ப்புகள், பாதுகாப்பற்ற எதிர்பார்ப்புகள். பணம் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு அல்ல. ஆனா பணத்தை தான் நீங்க கணக்கு போட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் குறிக்கோளை அடைய வேண்டும் என்னும் போது, ஆனால் அவற்றை அடைய முடியாத போது மன அழுத்தம் உருவாகலாம். மன அழுத்தம் எதிலெல்லாம் உண்டாகுதாம்? வேலை, அவன் சாதிக்க வேண்டியது எதில? கல்வி. அடுத்தது குடும்பத்திலே, நிதியிலே. நல்லா கவனிங்க, வேலையிலும் கல்வியிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நிதியிலும் அவன் பிரச்சனை ஏற்படும் போது மன அழுத்தம் உண்டாகிறது. இந்த மன அழுத்தம் குடும்பத்தில் என்ன செய்கிறது? விரக்தியை கொண்டு வருகிறது. நினைத்தது நடக்காத போது, கேட்டது கிடைக்காத போது, ஆசைகள் நிறையாசையாகும் போது, ஆசைகள். அம்மா, இன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தை நீங்க மறந்துடுவீங்க, ஆனா பெண்கள் மறக்க மாட்டாங்க பிரதர். நீங்க சொல்லிருப்பீங்க இந்த மாசத்துல எண்டு நம்ம அங்க போலாம்னு. நீங்க நாளை மறந்துடலாம், இடத்தை மறந்துடலாம். ஆனா பெண்களுக்கு ஆண்டவர் அதிகமான ஒரு கிருபையை கொடுத்திருக்காரு. ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றாம போயிட்டீங்கன்னா அவர்கள் விரக்தி அடைந்து விடுவார்கள். எண்ணங்கள் எல்லாம் உருக்குலைந்த போது, தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கும் பொழுது, வாழ்க்கையில் ஏமாற்றப்படும் போது, நாம் ஆதரவு இல்லாமல் கைவிடப்படும் போது, ஆதரவு இல்லாம சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏதாவது பிரச்சனைன்னு உங்க அப்பா வீட்டுக்கு போயிருங்கன்றாங்க. உங்க அம்மா வீட்டுக்கு போ, உங்க அப்பாட்ட கேளு, உங்க அண்ணங்கிட்ட கேளு. இது குடும்ப வாழ்க்கைக்கு விரக்தியை கொண்டு வந்து விடும். அப்புறம் எதுக்கு உனக்கு கல்யாணம்? நீங்க நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு அவங்க என்ன கேட்கிறாங்க? அந்த பெண்ணு வீட்டுல வேண்டியதெல்லாம் இவங்க பையனுக்கு வேணுமா, கேட்டு வாங்கினோம். அவன் கொடுக்கல, வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு எப்படியே கல்யாணம் பண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொடுக்காத பொருளுக்காக, இன்னைக்கு வரைக்கும் நகைக்காக, பொருளுக்காக, பணத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் சொல்லி காண்பிக்கிற கணவன்மார்களே, உன் குடும்ப வாழ்க்கை விரக்தி அடையக்கூடாது, ஏமாற்றம் அடையக்கூடாது என்றால் இன்னைக்கு சொல்லுங்க. திருமண பந்தத்தில் விரக்தி ஏன் ஏற்படுகிறது என்றால், திருமண பந்தத்தில் ஒருவர் அந்யோன்யமாய் குறையும் போது, அந்யோன்யம் குறையும் போதுதான். இப்படி பேச்சு எப்ப வரும் தெரியுங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற ஐக்கியம் குறையும் போதுங்க. இது உன்னுடையது என்னுடையதுன்னு எப்ப வருதோ,
ஏன் பணம் உன் பணம் எப்ப பிரிக்கிறீங்களோ, ஹலோ, ஒரு 100 ரூபாய் இருந்தாலும் கூட அது நம்முடையதுன்னு சொல்லி பழகுங்க. என் காசை ஏன் எடுத்த, என் பொருளை ஏன் எடுத்தேன்னு புருஷனும் சொல்லக்கூடாது, மனைவியும் சொல்லக்கூடாது. பிளீஸ், இது விரக்தியை கொண்டு வந்து விடும். வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு கொண்டு வந்து விடும். உங்கள் அந்த வெறுப்பை பிள்ளைங்கிட்ட காட்டுவீங்க, அந்த வெறுப்பை உங்க பெற்றோரிடத்துல காட்டுவீங்க. நீ தானே கட்டி வச்ச அவளை, நீ தானே பார்த்து வச்ச. பெண்கள் சொல்வீங்க, நீ தானே பார்த்து வச்ச. விரக்திய உங்களுடைய அந்யோன்யம் கெட்டுருச்சுன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கையில எங்க போய் பாதிக்குன்னா பெரியவங்க பாதிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். தயவு செய்து இதுல சரியா இருங்க. இரண்டாவது, எப்பெல்லாம் இந்த திருமண பந்தத்துல விரக்தி வரும்னா, நாளொரு சண்டை பொழுது சச்சரவு ஏற்படும் போது, நீங்க எப்பெல்லாம் சண்டை போடுறீங்களோ அப்பெல்லாம் விரக்தி தான் வரும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சண்டை போடுறீங்க பிரதர்? சண்டைன்னா எப்படி தெரியுங்களா? அவங்க சொல்றது நீங்க செய்யலினா, நீங்க சொல்றது இவங்க செய்யலினா சண்டை வரும். நீ காலையில் சொல்லிட்டு போயிருப்பீங்க, நல்ல மூடில் தான் போயிருப்பீங்க. திரும்பி வரும்போது சண்டை ஏன் வருதுன்னா, நீங்க சொன்னது அவ செய்யல, நீங்க ஏன் சொன்னீங்க கேட்டதை அவங்க கொண்டு வரல, வந்துருச்சா சண்டை? விரக்தி. கடைசியா குடும்ப வாழ்க்கையை பற்றி நான் பேசிட்டு நான் வசனத்துக்குள்ள போறேன். சந்தேக கண்களின் பார்வை இருதரப்பில் விழும்போது விரக்தி வாழ்க்கையில வந்துடும். உங்க குடும்பம் எப்போ உடையும்னா, கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல புருஷன் மனைவியும் மனைவி புருஷனையும் நம்பாததுனால்தான் இன்னைக்கு குடும்பம் உடைஞ்சு போயிருக்குது. என்ன இருக்குது? உடைஞ்சு போயிருக்குது. என்ன இருக்கக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் குடும்பஸ்தர்கள் தானே, சத்தத்தை சொல்லுங்க, சத்தமா உயர்த்தி சொல்லுங்க. என்ன சொல்லக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? கணவன்மார்கள் மேல மனைவிக்கு சந்தேகம் வரக்கூடாது. மனைவிமார்கள் மேல கணவன்மார்களுக்கு சொல்லுங்க. சந்தேகங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஆண் மேல வர்றது மட்டுமல்ல, பண விஷயத்துல சந்தேகம் வரக்கூடாது. அதுக்கு ஒரு ஸ்பை வைக்காதீங்க. உங்க கணவனை நம்புங்க, உங்க மனைவியை நம்புங்க, உங்க கணவனை நீங்க நம்புங்க. சந்தேகம் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு விரக்தியை கொண்டு வந்து விடுமாம். அல்லேலூயா, அல்லேலூயான்னு. மனிதனுக்கு விரக்தி எவைகளில் வரும்? நல்லா கவனிங்க. அவன் தனிமையில் இருக்கும்போது விரக்தி வரும் குடும்ப வாழ்க்கையில. நீங்க எந்த வீடு, நல்லா கவனிங்க, அவன் சந்தேகப்பட்ட உடனே அவன் தனியா பிரிஞ்சிருவான். ஒரே வீட்டில் தான் வாழ்வாங்க, அந்த வீடு ரெண்டா இருக்கும், சாப்பாடு ரெண்டா இருக்கும், வருமானம் ரெண்டா இருக்கும். எப்ப ஒன்னா இருந்து உங்க ஆவி ஆத்ம சரீரம் ஒன்னா இருக்குதோ அப்பதான் குடும்பம் விருத்தி அடையும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்காருன்னா ஆண்டவர் வாழ்க்கையை மாற்ற போறாரு, வாழ்க்கையை மாற்ற போறாரு. இன்னைக்கு சொல்லுங்க, தனிமையை கொண்டு வந்தது யார் தெரியுமா? பிசாசு. ஏவாளை ஆதாமையும் பிரிச்சது பிசாசு. தேவனையும் மனுஷனையும் பிரிச்சது பிசாசு. நம்ம ஏவாளை குறை சொல்லக்கூடாது. உங்க தனிமை விரக்தியை கொண்டு வந்துடணும். தயவு செய்து நீங்க ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு நாள் காலை தொடங்கி சாயங்காலத்துக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு மாதிரி தனிமை உணர்றீங்களா, உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இந்த தனிமை என்னை வாட்டுகிறது, நான் தனியா இருக்கணும், தனியா போகணும். இன்னும் நிறைய தனிமை இருக்குங்க. தனி குடித்தனம் போகணும், அப்பா அம்மா விட்டு பிரிக்கணும், மாமா வத்தையை விட்டு பிரிக்கணும், புருஷன் மனைவி விட்டு பிரிக்கணும். பிள்ளைங்களுக்கு சொல்றேன், அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கணும் சொல்ற தனிமைப்படுத்துறது பிசாசு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வருமானத்தில் விரக்தி, வியாபாரத்தில் விரக்தி, பொருளாதாரத்தின் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இல்லாத போது விரக்தி, இகழ்ச்சியிலே, தொழில் அமைப்பிலே தொழில் அமையவில்லை என்றால் விரக்தி, படிப்பில், ஊழியத்தில், விசுவாசத்திலே, தேவனிடம், மனிதரிடம், உறவினர்களிடம் எதிர்பார்க்கும் வளர்ச்சி என்றால் இல்லை என்றால் திருமணம் தாமதம், திருமண உறவில் பிள்ளைகளால் வருகிறதான எல்லாம் விரக்தி. இன்னைக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகலைங்கிற ஒரு விரக்தி, திருமணமாகி பிள்ளை இல்லை என்கிற விரக்தி. இன்னைக்கு நிறைய பேருக்கு படித்த படிப்புக்கு வேலை இல்லைங்கிற விரக்தி, வேலைக்கு போன வருமானம் இல்லைங்கிற விரக்தி. இன்றைக்கு இவைகளை கர்த்தர் மாற்ற போகிறார்.
இந்த மாசத்துல இது நடக்க போகுது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் இதை செய்ய போறாரு. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் பிதாக்களை பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பைபிள்ல நான் விரக்தி அடைந்தவர்களை தேடி பார்க்கும்போது ஒரே ஒரு நபரை நான் ரொம்ப என்னை டச் பண்ண மனிதன் யாருன்னு கேட்டீங்கன்னா எலியா. உண்மையாவே நான் இந்த பைபிளை எடுத்து பார்க்கும்போது விரக்தி அடைந்த நிறைய பேர் இருக்காங்க. அதுல முக்கியமா விரக்தி அடைந்தது யாருன்னு போய் பார்க்கும்போது இந்த எலியாவுடைய வாழ்க்கை என்னை ரொம்பவே தொட்டது. அக்கினி இறக்கின எலியாதான். சொல்லுங்க, தீர்க்க தரிசனத்தை நம்பின எலியா, இவன் மூலமாய் மழையும் வெயிலும் காற்று நின்றது, மழை நின்றது. ஆமென். அவனுக்கு சூறைச் செடியின் அனுபவம் வர காரணமே அவன் நினைச்சது என்னதுங்க? அவன் 40 நாள் இரவு, ஆமென் ஆமென், அவன் ஆண்டவர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னு எலியாவை கொண்டு நினைச்சாரு. ஆனா எலியா அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் மடிந்து போகிறேன். எலியா பயந்தோடியதனுடைய காரணம் என்னவென்றால், அவன் சோர்ந்து வேதனை நிறைந்த காரணம் என்னவென்றால், தீர்க்க தரிசன ஊழியத்தில் விடுதலை தரும்படியாக, பரலோகத்தில் நான் ஓய்வெடுக்கும் பாக்கியத்தை தரும்படியாக அவன் ஜெபித்தான். எலியாவுடைய உணர்ச்சியை பாருங்க. என்னை எடுத்துக்குங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் விரக்தி வந்துச்சுன்னா சாவ விரும்புவான். பைபிள் ஆளை காட்டிட்டேன். நீங்க மட்டும் இல்ல, செத்து போனா பரவாயில்லன்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்கீங்க. எதுக்குதான் வாழ்க்கை? செத்து போலாம் பேசாம. எதுக்கு வாழ்க்கை? பேசாம மருந்த குடிச்சுக்கலாம். எதுக்கு வாழ்க்கை? எங்கேயாவது ஓடி போயிடலாம். இது நினைக்கிறது நீங்க மட்டும் இல்ல, பைபிள் சுட்டி காண்பிக்கிறது. அவ்வளவு பெரிய தேவ மனிதன் எலியா, அவன் நினைத்தது நடக்கலைன்னு, அவன் எதிர்பார்த்தது கிடைக்கலைன்னு, அவன் அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகளை அழிச்சு, அவன் தேவனுடைய அபிஷேகம் பெற்றவன், அக்னிய வானத்தில் இறங்கினவன், ஜெபித்தவன் தான். அவனே சொல்றான், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்னு. ஏன் அந்த விரக்தி? காரணம் என்னவென்றால் பாருங்க, எலியா இவ்வளவு சோர்ந்து போக காரணம் என்னன்னா, தோல்வி அடைந்து போன்ற காட்சி. ஏன் தெரியுமா? எலியா செய்து காட்டிய அற்புதத்தின் மூலமாய் இஸ்ரவேல் தேச மக்கள் அனைவரும் யெசபேல் உட்பட மனம் திரும்பி விடுவார்கள் என்று எதிர்பார்த்தான். அவன் என்ன எதிர்பார்த்தான்? எலியா ஜெபிச்சொன்ன அத்தனை பேரும் மனம் திரும்பிடுவாங்கன்னு நினைச்சான். கவனிக்கிறீங்களா? கர்த்தரே தெய்வம்னு அத்தனை பேர் சொன்னாங்களா? ஆனா ஒருத்தன் கூட கர்த்தரை பின்பற்றல. கரெக்டா? இந்த அற்புதத்தை பார்த்த உடனே ஆகாப் சர்ச்சுக்கு வந்துருவான்னு நினைச்சிட்டான். இந்த அற்புதத்தை பார்த்த உடனே யெசபேல் உடனே மண்டிட்டு இயேசுதான் தெய்வம் சொல்லிடுவான்னு நினைச்சிட்டான். நம்ம நிறைய நேரத்தை நினைக்கிறோம், நம்ம ஜெபிச்சோன்னு உங்க கணவன் மனம் திரும்பலின்னா சோர்ந்து போயிட்டீங்களா? எலியாவும் அப்படித்தான் இருந்தாரு. ஹலோ, நீங்க ஜெபிச்சோன்னு உங்க கணவன் மனம் மாறல, நீங்க ஜெபிச்சோன்னு அந்த வியாதி குணமடையல, நீங்க ஜெபிச்சோன்னு உங்களுக்கு எதிரியாளியானவுக்கு ஒண்ணுமே நடக்கல, அவன் திம்ப மாட்ட நிக்கதான் செய்யறான். ஒருவேளை அதுக்காக தான் நீங்க மனம் உடைஞ்சிட்டீங்க. எலியாவும் அப்படிதான் உடைஞ்சான். எலியாவும் விரக்தி அடைந்தான். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, அந்த எலியாவோடு கர்த்தர் என்ன செய்தாராம்? நல்லா கவனிங்க. அவன் எதிர்பார்த்தது அப்படி நடக்கவில்லை என்று சொன்னோன்னே அவனுக்கு பெரிய ஒரு பாரம். இப்பொழுது அவன் தன் உயிரை காக்க யெசபேலின் எச்சரிக்கை பயந்து ஓட வேண்டியதாயிற்று. அவனுடைய நம்பிக்கை, உழைப்பு, போராட்டம் அனைத்தும் தோல்வியாய் முடிந்தது போல் காணப்பட்டது. அவன் தனிமை. இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி இவன் ஒருவனே உயிர் பிழைத்திருக்கிறான். தேவனுடைய சத்தியத்திற்காகவும் நீதிக்காகவும் போராட்டத்தில் தனியாக நிற்பதாக உணர்ந்தான். 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். அதற்கு அவன் வாசிமா, நான் இவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்தேனே. நல்லா கவனிங்க. அவன் என்ன கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, நான் இவ்வளவு பக்தியா இருந்தேன்ல, அடுத்தது உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உமது பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டால் நான் ஒருவன் மாத்திரமே மீதியா இருக்கிறேனே. ஹலோ, அவனுக்கு தெரியல, இவன் நினைச்சா நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறேன்னு. ஹலோ, கையை தட்டி சொல்லுங்க, அவன் நினைச்சா எலியா தனியா இருக்கிறேன்னு. இப்ப வாங்க,
18 ஆண்டவர் அவனை சந்தித்த பிறகு சொல்றாரு பாருங்க, 18 வாசிங்க. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலின் மீதியாக வைத்திருக்கின்ற கர்த்தர் சொன்னார். கைகளை தட்டி எலியா நினைச்சா நான் தனியா நிக்கிறேன்னு. இல்லடா, உனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க. நீங்க தனியா இருக்கிற மாதிரி உங்க கிராமத்துல தோணலாம். உன் ஃபேமிலி உன்னை தனியா விட்டது மாதிரி இருக்கும். அப்பா அம்மா ஒரு பக்கம் இருக்காங்க, இங்க யாருமே இல்லை, நான் ஆதியா இருக்கிறேன்னு ஒரு யேசபேல் சொன்னதுக்கு பயந்து போனதுக்கு கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாரு? நீ தனிமையாக அல்ல, உன் கூட ஒரு 7000 பேர் கூட்டத்தை பின்னாடி நான் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது நம்ம தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். பிரதர், நீங்க நிறைய பேர் சொல்றீங்க, நான் மட்டும்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், என் பேரண்ட்ஸ் வரலையே, நான் மட்டும்தான் இயேசு ஏற்றுக்கிட்டேன், என் ஊருக்காரங்க ரட்சிக்கப்படல. இன்னைக்கு சொல்றேன், நீங்க பார்க்கும்போது உங்க குடும்பம் தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க மரணத்தை எதிர்பார்க்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஏ எலியாவே, நான் யாமே பாகாலுக்கு முத்தம் செய்யாத, சொல்லுமா, பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனுக்கு முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலுக்கு மீதியாக வைத்திருக்கிறேன். கைகளை தட்டி, கைகளை தட்டி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, பாகாலுக்கு முடங்காத, பாகாலுக்கு முத்தமிடாத ஒரு 7000 பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை சபையில குறுகின மக்களாக இருக்கலாம், உன் கூட கூட்டத்தில் குறைவாக இருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, உன் கூட இருக்கிற குறைவான ஜனமா இருக்கலாம். ஒரு பகு ஜனத்தை, ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தரும் பின்னாடி ஒரு சேனையாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். அதை கர்த்தரும் கண்களில் காண்பிக்க போகிறார். எப்போ ஒரு மனுஷன் தனிமையா இருக்கிறானோ அப்பதான் அவன் சொல்லுவான், எனக்கு யாருமே இல்லைன்னு. இல்லைங்க, உங்க பின்னாடி ஒரு கூட்டத்தை கத்த வச்சிருக்கிறாரு. தேவ ஒரு பிரசனத்தோடு தூதர்கள் வச்சிருக்கிறாரு, அவர் மகிமையை வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க கேள்வி கேட்பீங்க, ஏன் என் வாழ்க்கைக்கு வந்தது? வாசிச்சு பாருங்க, மத்தேயு 5:10 பாருங்க. மத்தேயு 5:10, நீதி நிமித்தம் துன்பப்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கைகளை தட்டி அவர் ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப நீங்க கேட்பீங்க, ஐயா நான் நீதியா இருக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு பிரஷர்? ஐயா நான் என் மனைவிக்கு நான் நீதியா இருக்கிறேன், என் ஆண்டவருக்கு உண்மை முத்தமாய் நீதியா இருக்கிறேன், ஏன் குடும்பம் இப்படி இருக்கு? ஹலோ தம்பி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆமே, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யார் துன்பப்படுறாங்களோ அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் அவங்களுடையது சொல்றாங்க. பிரதர், நிலம் வேணுமா பரலோகம் வேணுமா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. பரலோகம் வேணும். என் அப்பா என்னை துன்பப்படுத்தட்டும், என் அம்மா என்னை துன்பப்படுத்தட்டும், என் உறவுகளை என்னை அவமானப்படுத்தணும், தோல்வி எனக்கு முடிவல்ல, எனக்கு தோல்வி முடிவல்ல, அவமானங்களுக்கு முடிவல்ல. என் பின்னாடி ஒரு கூட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். நான் துன்பப்படுறேன், வியாதி துன்பப்படுத்துது, பணம் துன்பப்படுத்துது, பொருள் துன்பப்படுத்துது, உறவுகள் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், என் கூட உள்ளவர்கள் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். பரவாயில்ல, அப்பா சொல்றாரு, நீ பாக்கியவான், பரலோகம் உனக்கு சொந்தமாய் தருவேன் என்று. இந்த பூமி உனக்கு பணம் கொடுக்கலாம், அவன் பணம் கொடுக்காமல் இருக்கலாம், பூமி உனக்கு துன்பத்தை கொடுக்கலாம், உறவனுக்கு துன்பத்தை கொடுக்கலாம். விரக்தி அடைந்த சகோதரா, அப்பா சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற நிமித்தமாய் இல்லாத நிமித்தமாய் நீ செத்து போன நினைச்சியா? இன்னைக்கு அப்பா உன்னை பார்த்து கேட்கிறாரு, நீ சாவதில்லை, நீதி நிமித்தமாய் நீ துன்பப்படுகிறாய். துன்பம் வந்தால் அவர்களுக்கு பரலோக ராஜ்யம். இப்ப நீ கேப்ப, ஐயா எனக்கு மட்டும்தான் இப்படியா? இந்த பைபிள் எழுதின பரிசுத்தவான்கள் அநேகருக்கு இப்படிதான் இருந்துதான். எடுத்து வாசித்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். தயவு செய்து ப்ளீஸ், எபிரேயர் எங்க இருக்குன்னு தெரியலையா? எபிரேயர் 11:32 வாசிமா. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசனங்களையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. சத்தமா வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள்,
சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அபித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலங்கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்ட மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களை வெள்ளாட்டு தோள்களையும் பொறுத்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். 11:38 உலகம் அவர்கள் பாத்திரமாக இருக்கவில்லை. கைகளை தட்டி இத்தனை அனுபவிச்சுமே உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கலையா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? உலகம் பாத்திரமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க யாரையும் பார்த்து நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. விரக்தி அடைஞ்சது போதும். உலகம் அவங்களுக்கு பாத்திரம் அல்ல, பரலோகம் எனக்கு பாத்திரமா இருக்கிறது. கீழே பாருங்க, அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் வெடிப்புகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாம போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணமாகாதபடி விசேஷத்தின் நன்மையானதொன்றையும் தேவன் நமக்கு முன்னதாக நியமித்திருக்கிறார். கைகளை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்க. அவர்கள் அடைய முடியாததை இயேசு நமக்காக அடைத்து தருகிறார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் அடைய முடியல, இயேசு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கர்த்த தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகையினாலே அருமையான தேவ பிள்ளையே, ஆமென். 40ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷத்தின் நன்மையானதொன்றை தேவன் நமக்கு முன்னதாக நியமித்திருக்கிறார். அந்த தேவன் நியமித்திருக்கிறது என்ன தெரியுமா? மத்தேயு 5:11 வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்கள். ஆண்டவர் நிமித்தம் அவனை பொய் சொன்னாங்க, ஆண்டவர் நிமித்தம் அவனை துன்பப்படுத்தினாங்க. நீங்க உங்க மேல தப்பா சொன்னாலும், ஐயா ப்ளீஸ் கவனிக்கிறீங்களா? அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லை, ஆனா என் மனைவி சொல்றா அந்த பொண்ணு கூட நீ பழகிட்டேன்னு. எந்த பையன்கிட்ட நான் பழகவே இல்லை, ஆமா என் கணவன் சொல்றான் நீ அவங்க கூட பழகிட்டேன்னு. என் பெற்றோர் என்னை தவறாய் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நான் அவனை சொல்லட்டுமா? துன்பங்கள் உன் குடும்பத்தில் அவமானமாய் வந்தாலும் என் கர்த்தருக்காய் நீ நீதியாய் வாழ்ந்தாள், ஆண்டவர் விருத்தி அடைய செய்வாரா? ஆண்டவர் விருத்தி அடைய செய்வாரா? ஆமே. பைபிள் சொல்றது, நீ நீதி நிமித்தம் துன்பப்பட்டால், உன் மேல பொய் சொன்னாலும் நீ பாக்கியவானாயிருப்பாய். 12ஆம் வசனம். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிரும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் தான் பைபிள் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12-13 வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆமென். இப்படியாய் அவன் ஈசாக்கு என்ன செய்தானாம்? ஆமென். அநேக அவமானங்களை அடைந்தான். ஆமென். எல்லாரும் எடுத்துங்க. ஆமென். ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதலாவது நாம் பார்த்தோம், எலியாவுக்கு பின்னாடி 7000 பேர் இருப்பதை கர்த்தர் காண்பித்தார். இங்க ஈசாக்கு விதைத்த போது மனுஷன் எல்லாம் அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஆமென். அவனை அழிக்க திட்டமிட்டார்கள். அவன் தூர்வாரின இடத்துல மண்ணள்ளி போட்டாங்க. எந்த இடத்துல கிணத்தை தோன்றானோ தோன்ற இடத்துல மண்ணள்ளி போட்டாங்க. அவனால விவசாயம் பண்ண முடியல, அவனால் பொருளாதாரத்தை வளர முடியல. என் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், கர்த்தர் அவனை ஐஸ்வர்யவானாய் மாற்றினார். சிஸ்டர், ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் மாற்றுவார். வர வர என்ன பட்டிருக்க? அவன் வர வர விரக்தி அடைந்தானா? விருத்தி அடைந்தா. அவன் கூட இருக்கவங்க மண்ண போட்டாங்க, ஆனா கர்த்தரோ அவனை விருத்தி அடைய செய்தார். கர்த்தரை வர வர வர்த்திக்க பண்ணினாரு, விருத்தி அடைய செய்தாரு. அல்லேலூயா. அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம்
5ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல். லூக்கா 5 எடுத்துக்கங்க. 2ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அல்லேலூயா. வலை அலசுறதுனா காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு மேல ஒண்ணு கிடைக்கல, இதுக்கு மேல பொருளாதார ஆசீர்வதிக்கப்பட முடியல, வீட்டுக்கு போலான்னு சொல்ற நேரத்துல அந்த படகுல ஏறினார். 5ஆம் வசனம், ஆமே 4ஆம் வசனம் பாருங்க. அந்த அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுது நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிய நம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். கைகளை வைத்து ராமன் சொல்லுங்க. அம்மா, நேற்று வரைக்கும் நீ வலைய போட்ட, பிரயாசப்பட்ட, கிடைக்கல. நேற்று வரைக்கும் எக்ஸாம் எழுதி பார்த்த, பாஸ் பண்ணல. நேற்று வரைக்கும் நீ எவ்வளோ எக்ஸாம் எழுதின, நீ ஃபெயில் ஆயிட்ட. உன் லைஃப் ஃபெயிலியர், ஃபேமிலி ஃபெயிலியர். தோற்று போனவனாய், அவமானம் அடைந்தவனாய், பணத்திலும் குடும்பத்திலும் சபைக்குள்ளும் அவமானம் அடைந்தவனாய் இருக்கலாம். இதுக்கு மேல வீடு தான் போக வேண்டும் என்ற போது இயேசு அங்கே பேதுருடைய படகுக்கு வந்ததை போல, பிரதர், உங்க வீட்டுக்குள் கத்த வருகிறார். உன் வாழ்க்கை என்கிற படகுல இயேசு வந்துட்டாரு. வலைகளை போடு. இன்னைக்கு வலைய போடு. அப்ப பேதுரு சொல்றாரு, ஐயா, நைட்டெல்லாம் போராடணும், இரவெல்லாம் போட்டோம், பிரயாசப்பட்ட, கிடைக்கல. ஆனா நீங்க சொன்னீங்க, அப்பா, நீங்க சொல்லிட்டீங்க, நான் போட போறேன், நான் போட போறேன். ரபா லபா துடாபா, நீங்க சொல்லிட்டீங்க, நான் இந்த பிசினஸ்ல இறங்க போறேன். நீங்க சொல்லிட்டீங்க, நான் இந்த வேலையில இறங்க போறேன், நான் இந்த எக்ஸாம் எழுத போறேன். என்ன நடந்ததா? அந்தபடியே அவர்கள் செய்து கைகளை தட்டலாமா? அவர்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஏழுடைய கடைசி பகுதி, அதை 7ஆம் வசனம் கடைசி பகுதி, 2 படகுகளும் அமிழத்தக்கவர்கள் நிரப்பினார்களாம். கைகளை தட்டி சொல்லுங்க, 2 படகு அமிழத்தக்க. வலைகள் நிரப்பப்பட்டது, படகு நிரப்பப்பட்டது. ஆமென். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? 3 விதமான விரக்தியில ஒரு விருத்தியை கர்த்தர் காண்பித்தார். நம்பர் 1, எலியா என்ன சொன்னா? நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கிறேன், எசபேல் என்ன போட்டுருவாங்கறா. ஆமென். நல்லா கவனிங்க. நீங்க தோல்வி அடைந்தா ஜெபிப்பதற்கு பாஸ்டர் இருக்கிறாரு. நீங்க சோர்ந்து போன உபவாச ஜெபம் இருக்கு சர்ச்சு. நீங்க சோர்ந்து போன ஒரு பாட்டை போட்டு கேட்டுக்கலாம். எலியாவுக்கு பாடுறதுக்கு ஆள் இல்ல. அவன் நினைச்சான், நான் ஒருத்தனா இருக்கிறேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்லி இவங்க எல்லாம் மனம் திரும்பிடுவாங்க நினைச்சேன். ஒரு ஆத்துமா கூட என்கிட்ட வரலையே. நான் எத்தனையோ பிரயாசப்பட்ட ஆண்டவரே, இத்தனை அற்புதத்தை செஞ்ச போது எசபேல் இயேசு தெய்வம் சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அவன் மாறாக என்னை கொலை செய்ய தேடுறான். ஒருத்தன் மட்டும்தான் இருக்கு. இனி நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? இனி நீ பைபிள் வாசிக்க மாட்டேன்னு சொல்றியா? இனி நீ ஆராதிக்க மாட்டேன்னு சொல்றியா? கர்த்தர் எங்கன்னு கேக்குறியா? இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த வீட்டுல தனியா இருக்க நினைக்கிற, உன் வேலையில தனியா இருக்கிறியா? நீ அப்பா சொல்றாரு, இந்த ஊருக்குள்ள நான் தனியா இருக்கிறேன், என்ன கேட்க யாருமே இல்ல. அப்பா சொல்றாரு, பாகாலுக்கு மண்டியிடாத. கையை உயர்த்தி சொல்லு, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத, பாகாலுக்கு முத்தம் கொடுக்காத. 7000 பேரை, ஒரு பெரிய ஜனத்தை, ஒரு ஜன பெருக்கத்தை உனக்கு நான் வச்சிருக்கிறேன். ப்ராபசி 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 ப்ராபசி. யாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, பணம் இல்லையா, என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது, என் ஒரு வருமானத்துல வீட்டை நான் கட்டி காக்கிறேன், என் பிள்ளைக்கு ஃபீஸை கட்டணும், நான் என்ன செய்வேன் தெரியல, நான் ஒருத்த மட்டும் தான் சம்பாதிக்கிறேன், என் மனைவி என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும் தெரியல. நீ ஒருவன் நினைக்காத, உன் பின்னாடிய கர்த்தர் ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு விதைத்ததை வர வர விருத்தி அடைந்தானா. ஹல்லேலூயா. பேதுரு விரித்த வலையில மாவை அமிழத்தக்க படகை நிரப்பினாரா. கர்த்தர் நிரப்புகிற ஒரு ஆசீர்வாதத்தை
அப்படியே எழுமி நிற்போம். கண்களை அடைப்போமா? யாவரை கண்களை அடைப்போம். தயவு செய்து ப்ளீஸ் சீக்கிரம் கண்களை அடைத்துக் கொள்ளலாம். அப்பாட்ட சொல்லுங்க. ஓ நெகமே முன்னாடி வாங்க. ஓ ராபா ஷகா நபா. ஆமென். எல்லா கண்ணை முடிக்குங்க. எல்லா கண்ணை மூடி. படிப்புல குறைந்திருக்கலாம், நீ வாழ்க்கையில வருமானத்தில் குறைந்திருக்கலாம். அப்பா சொல்றாரு, நான் ஒருத்தன் மட்டும் தான் படிக்க முடியல, என்னால மட்டும் ஜெபிக்க முடியல, என்னால மட்டும் ஆராதிக்க முடியல. கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கிறியே, நீ தோல்வி அடைந்து நிற்கிற, இந்த வலையை அலசி கொண்டிருக்கிறியா? இன்னைக்கும் படகுல இயேசு வர போகிறாரு. அதன் படகு நிரம்பும், உன் குடும்பம் நிரம்பும், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ரபா ரபா ஷகா நபா நபா. பெஜகாரத அபிஷேகத்தை நிரபாட்டோ, நிரபாட்டோ, நிரபாட்டோ. விரக்தி அல்ல, விருத்தி. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்ன விரக்தி அல்ல சொல்லுங்க. விரக்தி அல்ல. என் வாழ்க்கை விருத்தி அடைய போகுது, என் குடும்பம் விருத்தி அடைய போகுது, வர வர விருத்தி அடைய போறேன். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை விருத்தி அடைய செய்வார். நெகேமியா பொழுது ஜெபித்து இந்த வார்த்தைக்காக சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க பிரதர். Oh, Rida Rabala Shada Rikara Uda Rabala Shavala Rabala. Thank you Lord Jesus. Thank you ஆண்டவரே. நாங்கள் விரக்தியாய் வந்த எங்களை சபையோர் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை காயத்தோடு வேதனையோடு ஆண்டவரே நாங்கள் எந்த இடத்துல எழும்ப போகிறோம் என தெரியாத தோல்வி அடைந்த எங்களை, அவமானப்பட்டு வந்த எங்களை, விரக்தியோடு வந்திருக்கிற எங்களை நீர் விருத்தியை செய்ததற்காக, பரிசுத்த ஆவியை எங்களை நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து விடாதபடி நாங்கள் சபையோராய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதை பாதுகாத்துக் கொள்ள ஆவி நாங்கள் துணை புரியும்படியாக நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அடியேனை கேட்டது ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. சபை மக்கள் யாவரையும் பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. இதை ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வராத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் கர்த்தாவை அவமானப்பட்ட இடத்துல நீர் ஆண்டவர் விருத்தியடை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய ஒரு பாக்கியமான ஆசீர்வாதம் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.